பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாண்டடா சென்னைக்கு வந்து வாயை விட்டு மாட்டியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் சாதிச்சிட்டோம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுல பாஜகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக பங்கு இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பீத்திக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு தடையா இருந்ததே பாஜக தான். ஏன்னா போன வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல மோடி அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்தியா கூட்டணி வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து ஆட்சியில் அமர்ந்துட்டாங்கன்னா முதல் வேலையா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இது மக்களை பிளவுபடுத்துறது, பிரிவுபடுத்துறது அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம பிரதமர் மோடி, பாஜகவுடைய மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து இவங்களுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா எல்லாத்திலையும் இடஒதுக்கீடு ஒரு பிரச்சனை வரும். ஒன்றிய அரசு நிறுவனங்களா இருக்கட்டும், அதே போல உச்ச நீதிமன்றங்களா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், சோ ஏகப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்கு. இவங்க ஃபுல்லா இவங்க அதிகமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேச்சு என்னவா இருக்கு, ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. தலித்துகளுக்கு இருக்கா என்ன இல்லவே இல்லை. ஏன் உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள் தலித்துகள் இருக்காங்கன்னா இல்லவே இல்லை. ஆதிக்கம் செலுத்தவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவிட்டே இருக்கு. சோ இத ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு வந்துட்டா இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்கு அப்படின்றது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் போன வருஷம் நடந்த நாடாளுமன்ற பிரச்சார கூட்டத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது, அது நடந்தா பிரிவினை வரும், ஜனங்களை பிரிக்கிறதா இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கூச்சலிட்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்றத நாங்க கொண்டு வந்ததுல ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் அவங்க கிட்ட கேள்விகள் வந்து வைக்கப்பட்டது. இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்றீங்க, அது நீங்க அனௌன்ஸ் பண்ண உடனே இங்க இருக்கிற திமுக அரசு அது கொண்டாடுது, வெற்றியை கொண்டாடுது, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கு உடனே கோவம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு, ஜாதியை பத்தி திமுக வெற்றியை கொண்டாடுதா? ஜாதியை பத்தி யாருமே கொண்டாடலங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பை தான் கொண்டாடுறாங்க. அதுவே உங்களுக்கு வந்து என்ன பண்ணல, மிஸ்டேக் ஆகிருக்கு. ஜாதியை யாருமே கொண்டாடல, ஜாதியை கொண்டாடுறது பாஜகவும் ஆர்எஸ்எஸும் தானே கண்டி. ஜாதியை இங்க யாருமே கொண்டாடவே இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வர நீங்க சொன்னீங்கல்ல, அதை தான் இங்க கொண்டாடுறாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க குறிப்பிடுறாங்க, ஏங்க ரோட்ல போறேங்க, இப்பவும் போறேன், நிறைய பேர் ஜாதியிலேயே பேர் போர்டு போட்டிருக்காங்க, தெருக்கள் பேர்லாம் போர்டு போட்டிருக்கு. ஏன் வட மாநிலங்கள்ல, டெல்லியில, நீங்க குஜராத்ல, அதே போல உத்தரப்பிரதேசத்துல அதெல்லாம் இல்லையா? ஏன் இவ்வளவு எடுத்துக்கிறீங்க? உத்தரப்பிரதேசத்துல என்ன பண்ணாங்க, முஸ்லிம்கள் பேர் இருக்கிற அந்த ஏரியாக்கள் எல்லாம் முஸ்லிம் பேர் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணாங்க, இந்துக்கள் பேர்களா மாத்தினாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தானே இருந்தோம். அப்ப எங்க போச்சு உங்க சமத்துவம்? அப்ப எங்க போச்சு உங்க சகோதரத்துவம்? அப்ப எங்க போச்சு உங்க ஒற்றுமை? அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு கேட்க வருதுல. இவங்க என்ன சொல்றாங்க, திமுக சமத்துவம் சொன்னதுனால சமத்துவபுரத்தை கொண்டு வந்திருக்காங்க, அது உங்களுக்கு தெரியுமா? அதை எதிர்த்ததுதான் நீங்க அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. நிர்மலா சீதாராமன் அவர்களே, நீங்க இந்த இதை பண்ணக்கூடாது, மறந்துடவே கூடாது அப்படின்றத எழுதி வச்சீங்க. அது மாத்திரம் இல்லாம இங்க திராவிட மாடல் அரசு என்ன கொண்டு வந்தது, சட்டசபை லாஸ்ட் நாள் என்ன கொண்டு வந்ததுன்னா, காலனி அப்படின்ற பேரை நாங்க எடுத்துருவோம், வழக்கு சொல்ல இருந்து அரசு ஆவணங்கள் இருந்து நாங்க எடுத்துருவோம். ஏன்னா அது ஆதிக்குடிகளை இழிவுபடுத்துற சொல்லு, வசைப்பாடுகிற சொல்லு, அதனால நாங்க அதை எடுத்துருவோம் அப்படின்ற ஒரு மகத்தான அறிவிப்பை கொடுத்தாங்க. நீங்க அது மாதிரி எதனா கொடுத்தீங்களா நாடாளுமன்றத்துல? ஒட்டுமொத்த இந்தியால இருக்கிற காலனியை நாங்க தூக்குவோம் அப்படின்னு நீங்க எதனா சொன்னீங்களா? இல்லவே இல்லையே. ஏன் இவ்வளவு ஏன் எடுத்துக்கிறீங்க? இவங்க இங்க உட்காந்து பேசுனாங்கல்ல, அது அந்த டைம்ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடந்தது. ஓடுற பேருந்துல தலித்து பெண்ணு, 16 வயசு பெண்ணை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஒரு 4 பேரு தட்டி கேட்ட ஓட்டுநர் அடிச்சிருக்காங்க, நடத்துனர் அடிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம அந்த பொண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, வட மாநிலத்துல இது மாதிரி எல்லாம் சம்பவம் நடக்கல, பெண்களுக்கு நடக்கல. ஜாதி இந்த வேங்க வயல் சம்பவத்தை இவங்க எடுத்து பேசுறாங்க, மலம் கழிக்கிறது அது கழிது. சோ இப்ப வட மாநிலத்துல இது மாதிரி நடக்கல அப்படின்னு சொன்னீங்களா? நீங்க பேசுற இந்த டைம்லயே உத்தரப்பிரதேசத்துல இவ்வளவு கேவலமான கீழ்த்தனமான ஒரு செயல் நடந்திருக்கு. யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரா இருக்கும் பொழுது. அதுவும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நடத்துனர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிருக்காங்களா,
அந்த 4 பேரை கூப்பிட்டு தண்டிச்சு என்ன பண்ணிருக்காங்க, கண்டிச்சு அனுப்பியிருக்காங்க. வழக்கு பதிவு செய்யவில்லை. சோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் முன்னெடுத்த சில போராட்டங்கள் நிமித்தம் அங்க என்ன பண்ணிருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக அரசாங்கம் செய்கிற ஒரு சில மாநிலங்கள்ல இதை விட ரொம்ப கேவலமா நடந்திருக்கு. ஏன் ஒரு சிறுவன் மேல சிறுநீர் கழிக்கவே இல்லையா? இதெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லையா? அதுக்கப்புறம் அந்த சிறுவனை கூப்பிட்டு காலெல்லாம் கழுவுந்தெல்லாம் நாங்க கேள்விப்படவே இல்லையா? என்னங்க நீங்க பேசுறீங்க? அதாவது பாஜக ஆளும் மாநிலங்களை எதுவுமே நடக்காத மாதிரியும், சாதி ரீதியான வன்கொடுமைகள் நடக்காத மாதிரியும், மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா துன்புறுத்தல் நடக்காத மாதிரியும், தமிழ்நாட்டுலதான் எல்லாம் நடக்கிற மாதிரியும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. தேவையில்லாம வந்து வாயை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இங்க வந்து யாருமே ஜாதி பெருமை பத்தி பேசவே இல்லை, ஜாதியை யாருமே கொண்டாடவே இல்லை. நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறீங்கல்ல, அதை தான் நாங்க இங்க கொண்டாடுறோம். ஏன்னா நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா இங்க இருக்கிற மற்ற தலித்துகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு அதிகமா கிடைக்கும், அது மேல பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமா கிடைக்கும் அப்படின்றத என்ன பண்றாங்க, நிறைய பேர் கொண்டாடுறாங்க. ஏன் இவ்வளவு பேசுற நிர்மலா சீதாராமன் அப்பவே நீங்க அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பையே கொண்டு வரல, உங்களை நிர்பந்திச்சோம். இப்ப இவங்க கொண்டு வரதுக்கு ரீசன் என்னன்னா, பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்வைத்துதான் இவங்க கொண்டு வர்றதை கண்டி ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கு கொண்டு வராங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா இவங்க நிதி ஒதுக்கிறதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 500 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. சோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு 12,000 கோடி. ஆனா இவங்க நிதி ஒதுக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கோடி தான். இத வச்சு நீங்க எப்படி எடுக்க போறீங்க அப்படின்னு. இதுல வேற இன்னொரு விஷயம் சொல்றாங்க, எல்லா டேட்டா வெளிப்படையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இது வரைக்கும் நீங்க ஒரு டேட்டா வெளிப்படையா கொடுக்கவே இல்லைங்க. தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னு வந்துச்சு, எது வரைக்கும் நீங்க வந்து டேட்டாவை வெளிப்படையா கொடுத்தீங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்க சம்மட்டடி கொடுக்கவதான் என்ன பண்ணாங்க, வெளியிட்டாங்க. அதுலயே எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு தெரியும். சிஏஜி அறிக்கை வெளிப்படையா கொடுத்தது, நீங்க என்ன எழுதிங்க? ஏங்க இதெல்லாம் விட்டுறலாங்க, பிரதமர் நிதி அப்படின்னு சொல்லிட்டு சேகரிச்சீங்களா கொரோனா டைம்ல, எதாங்க அதை காணவே காணுங்க. பிரதமர் நிதினு தனிப்பட்ட மோடி அவர்களுக்கு கொடுக்கல. பிரதமர்னா இந்திய பிரதமர். நாளைக்கு யாருன்னா ஒருத்தர் உக்காந்தாலும் அவர் தான் பிரதமர், அவரு கேட்டதான் அந்த நிதி வரும். ஆனா இது வரைக்கும் பிரதமர் நிதி உங்களுக்கு கையில காட்டவே இல்லை, வெளியிடவே இல்லை. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிருக்கீங்க, ஜிஎஸ்டி நிலுவத்தொகை, அந்த தொகை இந்த தொகைன்னு சொல்லிட்டு எவ்வளவு தொகை நீங்க வந்து நிலுவையில் வச்சிருக்கீங்க, கொடுங்க, வெளிப்படையா கொடுங்க. எதுவுமே நீங்க வெளிப்படையா கொடுக்கல. அப்ப இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் நீங்க எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையா நடத்துவீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்லை. ஏன்னா இவங்க நடத்துறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்வைத்துதான் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இப்ப இவங்க கேட்ட வந்து கேள்வி கேட்கும் போது அது எப்படி திசை திருப்புறாங்க பாத்தீங்களா? இவங்க என்னவோ இவங்க மாநிலங்கள், அதாவது பாஜக ஆளும் மாநிலங்கள்லாம் வன்கொடுமையும் நடக்காத மாதிரியும், ஜாதி ரீதியான வன்கொடுமையும், மகளிருக்கு வன்கொடுமை நடக்காத மாதிரி இவங்க பேசிட்டு தமிழ்நாட்டுல மட்டும் தான் நடக்கிற மாதிரி பேசுறாங்க. போய் முதல்ல குஜராத்ல, உத்தரப்பிரதேசத்துல, மகாராஷ்டிரால போன்ற மாநிலங்கள்லாம் போய் பாருங்க, எந்த அளவுக்கு ஜாதி ரீதியான வன்கொடுமை நடந்திருக்கு, பெண்களுக்கு எந்த அளவுக்கு இழிவான செயல் நடந்திருக்குன்னு போய் டேட்டா பேஸ் எடுத்து பார்த்துட்டு வந்து பேசுங்க மேடம் அப்படின்ற ஒரு கோரிக்கை தான் நிர்மலா சீதாராமனுக்கு வலுவா பெருகுது. சோ என்ன விஷயம் தெரியாமலேயே தானாக வந்து மாட்டிக்கிட்டாங்க நிர்மலா சீதாராமன் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம், நீங்க வந்து இங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு ஓயாம இங்க குரல் கொடுத்திருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு தெள்ள தெளிவா சொல்லிச்சு, மத்திய அரசு தான் நடத்தணும் அப்படின்றது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி அந்த தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, சரி ஓகே, நீங்க வந்து ஒரு சுயநலத்துக்காக அதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. பீகார் சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அது வரவேற்கத்தக்கதான். நீங்க எது பண்ணாலும் ஆனா அது முழுமையா பண்ணணும். நீங்க பீகாருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பண்ணாலும் அது முழுமையா பண்ணணும் அப்படின்றதா எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. வெளிப்படைத்தன்மையா நீங்க சொல்ற மாதிரி எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மை இருக்கு, எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒளிவு மறைவு இல்லாம செய்ய போறீங்க, எந்த அளவுக்கு இது பிராட் மைண்டா செய்ய போறீங்க அப்படின்றதெல்லாம் நாங்க பார்க்க தான் போறோம். இந்த பேச்சுகள் பேசுற பேச்சுகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்க நடந்துகிட்டா ஓகே, ஆனா நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு தானே இருக்குது அப்படின்றது தான் வரலாறு. பாஜகவுடைய வரலாறு அப்படியேதான் இருக்கு, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படியேதான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நடந்ததுவே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் பண்ண போறாங்கன்னு. சோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வட மாவட்டங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் அதிகமா நடக்குது ஜாதிய வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.